நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்பார்கள். பசித்த வயிற்றுக்கு உணவளிப்பதே உலகத்தில் சிறந்த புண்ணியம் என்று கூட முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் செய்திருக்கிறார். காலை உணவு திட்டத்தை பள்ளிக்கூடங்களிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு வழங்கி உலக அளவில் போற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார். அவர் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகள் கூட இந்த திட்டத்தை பாராட்டுகிறார்கள். சில வெளிநாட்டில் இந்த திட்டத்தை அமுல்படுத்தி இருக்கிறார்கள், அங்கேயும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம், அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான திட்டம், அப்படிப்பட்ட உலகமே போற்றுகின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்த தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் உலக உள்ளவரை அவர் புகழ் நிலைத்திருக்கும் என்பதே சான்றோர்களுடைய வாக்காக, ஆசீர்வாதமாக, அருளாக இன்றைக்கு இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட இந்த காலை உணவு திட்டம் ஒவ்வொரு பகுதியிலும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வழங்கப்பட்டு வருகின்ற அந்த காலை உணவு திட்டம் சிறந்த திட்டமா? அந்த காலை உணவை தருகின்ற போது தரமான உணவை தருகிறார்களா? அதை உண்ணுகின்ற குழந்தைகள், பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் ரசித்து ருசித்து உண்ணுகிறார்களா என்பதை பார்வையிடுவதற்காக தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள், இன்னும் அதில் ஆர்வம் உள்ளவர்கள், சிறந்தவர்கள், கவுன்சிலர்கள் என்று தேர்வு செய்து ஒவ்வொரு பகுதியாக இதை கண்காணிப்பவும், இதை அக்கறையோடு கவனித்து பார்த்து கொள்வதற்கும் ஆணையிட்டிருக்கிறார். அதன் ஒரு கட்டமாக தமிழக முதல்வர் திட்டமான காலை உணவு திட்டம் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 6 நடுநிலை பள்ளிகளில் கூடலூர் நகராட்சி 17வது வார்டு அமைந்துள்ள அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில்தான் சமையலை தயாரிக்க செய்யப்படுகிறது. இந்த 6 பள்ளிகளுக்குமே சமையல் சிறப்பான முறையில் செய்து இந்த 6 நடுநிலை பள்ளிகளுக்கு அங்கிருந்தே வழங்கப்படுகிறது. ஆகவே இன்று காலை 6 மணி அளவில் உணவு தயாரித்து செய்யப்படும் இடத்திற்கே நேரடியாக சென்று பார்வையிட்டு குறிப்பிட்ட பள்ளிகளுக்கு சென்று உணவுகளை வழங்குவது ஆய்வு செய்யப்பட்டது என்றும், இது கூடலூர் நகராட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கின்ற மக்கள் சேவகன் என்று போற்றப்படுகின்ற சிறந்த ஒரு தலைவராக இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற சின்னவர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற நகராட்சியினுடைய துணைத் தலைவர் சிவராஜ் அவர்களும், 10வது வார்டு உறுப்பினர் திரு உஸ்மான் அவர்களும், 17வது வார்டு உறுப்பினரும் சமூக பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மக்கள் சேவையில் இன்றைக்கு முன்னணியில் இருந்து கொண்டு நாளெல்லாம் மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற நகரமன்றத்தினுடைய 17வது வார்டு உறுப்பினரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மகளிர் அணியினுடைய மாவட்ட தலைவர்களிலே ஒருவராக இருக்கின்ற திருமதி வெண்ணிலா சேகர் அவர்களும், 2வது வார்டு உறுப்பினராக இருக்கின்ற சேவைக்கென பணியாற்றி கொண்டிருக்கின்ற 2வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சக்கீலா, பள்ளி கல்வித்துறை அலுவலர் திரு லட்சுமணன், சிறந்த ஆசிரியர், நல்லாசிரியர் என்று
போற்றப்படுகின்ற நல்லகுமார் மற்றும் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் என இந்த செயலில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு சிறந்த முறையில் அதை கண்காணித்ததாக நமது நகர்வள பகுதிக்கு நமது செய்தியாளரிடம் திரு வெண்ணிலா சேகர் அவர்கள் தெரிவித்தார்கள் என்று நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் சென்று பார்த்து பார்வையிட்டு படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். நல்லா இருக்கா? நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கா? நீங்க சாப்பிடுவீங்களா? உங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. இங்க வாங்க. எத்தனை மணிக்கு வந்து பாக்குறீங்க? காலை உணவு திட்டம் சுவையோடு சிறப்பாக இருக்கிறது என்று குழந்தைகள் 17வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் வெண்ணிலாவிடமும் மற்றும் நல்லகுமார் ஆசிரியரிடம் சொல்வதை பார்த்தோம் கேட்டோம். இதுபோன்ற ஒரு நல்லதோர் திட்டத்தை அனைவரும் பாராட்டுவோம் என்று கூறி இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை யூடியூபிலும் காண்பதற்கு யூடியூபில் சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுவதோடு யூடியூபில் இந்த செய்திகளை பற்றி உங்களது கருத்துக்களையும் பரிமாறுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்